கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, யாருக்காகவா? நமக்காக. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேர் அதுல போட்டுக்கொள்ளலாம். எனக்காக கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சாரா? மீட்டு கொள்ளுவேன்னு சொல்லல, மீட்டு கொண்டார். உங்களுக்கு சாபம்னா என்னன்னு தெரியணுமா? அதோட விளைவுகள் என்னன்னு தெரியணுமா? நீங்க உபாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எல்லாமே சாபம்தான். அதுல ஒரு விளைவுகள்ல கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோய் ஒரு சாபந்தான், கட்டுகள் ஒரு சாபந்தான், பிரிவினைகள் ஒரு சாபந்தான், மனக்குழப்பம் ஒரு சாபந்தான், மன அழுத்தம் ஒரு சாபந்தான், வறுமை ஒரு சாபந்தான். நம்ம எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதெல்லாம் சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சாரா? மீட்டு கொண்டார். அப்படின்னா இதுல அவர் செய்யறதுக்கு இனிமே என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர்கிட்ட எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு விடுதலை தாரும், இறங்கும். எப்ப எனக்கு நீங்க விடுதலை தருவீங்க? அதனாலதான் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். விடுதலையை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். யாராவது உங்களுக்கு சாபம் இருக்கு, உங்களுக்கு ஒருத்தங்க செய்வனை வச்சிருக்கிறாங்க, பெல்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக மந்திரம் இருக்குது, உங்களுக்கு எதிராக தந்திரம் இருக்குது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது உங்களை பின்தொடர்ந்து வருகிறது, உங்க பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனாலதான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சத்தியத்தின்படி அது உண்மை இல்லை. உலகத்தில் அது இருக்கலாம், நம்மிடத்தில் அது இருக்க அதிகாரம் இல்லை. நம்மை அது மேற்கொள்ளாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க இதை விசுவாசிச்சு உங்க வாயை திறந்து உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லி பாருங்க, அந்த விளைவு உங்ககிட்ட இருக்காது. உங்க ஆவியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? பரிபூரணமாக இருக்கிறீங்க, புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஒரே பலியினால் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்குமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? பூரணப்படுத்தி இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளையின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உலக பிரகாரமா நம்ம கிட்ட என்ன சுதந்திரம் இருக்கிறதோ, என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, அதை நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்களா, அனுபவிக்க மாட்டாங்களா? அதை அவங்க அனுபவிக்கணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? பொல்லாதவர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே கொடுத்தவர் அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? பரலோக ராஜ்யத்தோட சுதந்திரம் என்ன? அங்கு பாவம் கிடையாது, அங்கு சாபம் கிடையாது, அங்கு கட்டுகள் கிடையாது, இருளின் ஆதிக்கம் கிடையாது, அங்கு நோய் கிடையாது, வறுமை கிடையாது. அந்த சுதந்திரத்தோட பிள்ளைகள் நாம். உரிமையாக நாம அனுபவிக்கிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். கெஞ்சி இறங்கி மஞ்சாடி நம்ம அழுது கேட்கிற இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. உங்க கையில அவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க,
உங்க பிள்ளைங்க அழுது கெஞ்சி கேட்டாதான் நம்ம கொடுப்போமா? இல்ல. அதை அனுபவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை கண்டு நாம் ரசிப்போம். பரமபிதாவை எப்படி தப்பா நினைக்க முடியும்? உங்களுடைய சந்தோஷத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் நாம நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்றார். நாம சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து தீர்த்தார். ரெண்டத்தனையாக அவர் சுமந்து தீர்த்தாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.